நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே கஷ்டம் வருது. தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். முகம் தெரியாத இவரை என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சபிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்கு. ஆட்டோ மவுண்ட்ல விட்டுருண்ணா. போயிட்டு மெசேஜ் பண்ணு. ஓகே கொஞ்சம் இருங்க. அவர் கூட இருந்து கவனிச்சுக்கோ. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கிறதே நல்லது தான். பைபிளில் கூட இருக்கு, எல்லா பாவத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்குன்னு. அண்ட் நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் இதையே சம்பளமாக வச்சுக்கோ. டேக் கேர். இப்போ வருத்தப்பட்டு சரி அதை விடு. ஏய் கொஞ்சமாக ஊற்றுப்பா. என்னென்னமோ பிளான் பண்ணோம், எல்லாம் சொதிப்பிடுச்சு. அழகா இப்போ என்கிட்ட வந்து பேசினா பாரு, குப்புன்னு வேர்த்துருச்சுடா. பேசுனதே வெதுச்சா? இந்த அழகில் அவரோட நகைக்கடையை திருடத்துக்கு வேறு பிளான் போட்டுக்கிற. சரியான ஆளே நீ. தம்பி 4 ஆம்லெட் போட்டு எடுத்துக்கப்பா. வெங்காயம் வெட்டணும், கல்லெல்லாம் அணைச்சிட்டேன் சார். பத்தவை சாப்பிட தானே கேட்குறோம். ஐயரே, அந்த கடையை தூக்க என்ன பிளான் போட்டிருந்த? இப்போ கேட்டு சும்மா சொல்ல ஐயரே. அந்த கடையை ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் எல்லா ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஐயர் சொன்ன பிளானை கேட்டால் பண்ண முடியும்னு தான் தோணும். ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருந்தது. ஷட்டரை தொட்டா கத்தி ஊரே கூட்டுற அலாரம், எல்லா ஃப்ளோர்லையும் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா. இதையெல்லாம் தாண்டி அந்த லாக்கர், அதோட கதவு, சான்ஸே இல்லை. பண்ணணும், ஆனால் அதை ஏன் ஸ்டைலில் பண்ணணும்னு அப்போ நான் முடிவு பண்ணேன். இதுதான்டா நான் வச்சுருந்த பிளானு. பா சூப்பர் பிளான் ஆயிரு. நகைக்கடையை திருடத்துக்கல, நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. ஏய், ஏன்டா ஆரம்பிக்கும் போது அவசரமாக பேசிக்கிட்டு? என்னது ஆரம்பிக்கும் போதேவா? என்னடா சொல்கிற? சத்யா ஜுவல்லரி பண்ணுவோம். டேய் புரியுற மாதிரி சொல்டா. ஐயரே பண்ணுறோம் ஐயரே. எப்படி? ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம் ஐயரே. போடா உங்க லூஸு. ஏன்பா இந்த ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வேலையை பண்ணுறேன். டேய் இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அந்த அழகப்பன் தர்மாவை என்ன பண்ணான்னு பார்த்தல. பத்தாக்குறைக்கு எவன் கடையில் திருட போகிறோமோ அவன்கிட்டயே பூராத்தையும் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அழகப்பெண்கள்லேருந்து தப்பிக்க முடியாது. நீ நேராக மூஞ்சி கொண்டே காமிச்சிட்டு வந்துட்டேன். எப்படிடா பண்ண முடியும்? ஐயரே இப்படி யோசிப்பாரு. எதிரி நம்மளை விட்டு தூரத்தில் இருந்தால் அவன் என்ன யோசிக்கிறான், ஏது யோசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதே அவன் நம்ம பக்கத்தில் இருந்தா. சார் உங்கள் நம்பர் எழுதுங்க. வணக்கம் சார். ஏய், அவர் ஒன்று உட்கார சொன்னாரா? சாரி சார். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சார், அன்னைக்கு தர்மாவை பற்றி வந்து சொல்லும்போது அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. போலேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். அதுக்கு? இல்லை சார், அவங்க கூட போயிருந்தா எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஒரு சின்ன லாபம் இருக்கணும்ல சார், உங்களுக்கு தெரியாததா? தேங்க்ஸ் சார். வரேன் சார். தம்பி சார், இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஐயோ கண்டிப்பாக வரேன் சார். சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா? அண்ணே 2 days டைம் கொடுங்கண்ணே, எப்படினாவது கண்டுபிடிச்சிருங்க. என்னடா போய் பதில் சொல்றது உள்ள? சாவடிச்சிருவோம். சொன்னால் கேளுண்ணே. போடா. இந்தா பத்திரமா வை.
கடையை தூக்கிறதுக்கு பொருள் வாங்க யூஸ் ஆகும். டேய் பெரிய அமௌண்ட்ரா. ம் எங்கே சார் பண்ண? அழகப்பன் சார் கொடுத்தாரு. எது அழகப்பன் கொடுத்தானா? ம் அவன் கடையை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுத்தானா? ஐரே, அழகப்பன்ட்ட அப்படி சொல்லிய காசு வாங்குவேன். தர்மாவை பற்றி டிப்ஸ் கொடுத்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த டிப்ஸு. ஐரே பத்தியா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எப்படி அள்ளி குத்துக்கிறான். இன்னும் இருந்தாலும் பெரிய மனுஷன் தாயா. ஏய், அவன் காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். சரி, என்னமோ எதிரி பக்கத்தில் இருந்தா தான் அவன் எந்த நேரம் எதை பண்ணுறான்னு மோப்பம் பிடிக்கலான்னு போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அதுக்கு ஒரு பிட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். பாரு சார். என்ன சார், நீங்கள் தப்பாக நினைக்கலனா எனக்கு என்னமோ நீங்கள் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது சார். தர்மான்னு ஒருத்தனை தூக்கிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்களோன்னு நான் நினைக்கிறேன் சார். அவன் பின்னாடி யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது சார். அவங்கெல்லாம் யார் என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரிக்கிறதுக்குள்ளே அவங்க உங்கள் கடையில் கை வச்சிட்டா அதுக்காக தான் சார் சொல்கிறேன். சிம்பிள் லாஜிக் சார். எலி பொறி வடை. எலி வந்து வடையை தூக்குனா மாட்டிக்கும் சார். தூக்கு விடுங்க சார். பொரியை விட்டு தப்பிக்கவா போகுது. உங்களுக்கு தெரியாதது இல்லை. கடையை தூக்குறதுக்கு பிளான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் தூக்குறதுக்கு அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கியா? ஐரே இரு. இப்போ என்ன மொத்தமாக அவனை போட்டு விட்டு வந்துட்டேன். நான் அவன் கூட க்ளோஸ் ஆனால் தான் நான் நினச்சது நடக்கும். அதுக்காக நான் போட்ட சின்ன பீஸ் இதுக்கே உனக்கு குப்புன்னு வேத்துருச்சு. என் கணக்கு கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகப்பன் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். பார்க்குறியா? நான் சொல்லலை அழகப்பா, உனக்கு 100 ஆயிடுச்சா? ஹலோ தம்பி, யாரு? அழகப்பாப்பா, சார் சொல்லுங்கள் சார். நம்ம கடையை யாரோ திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. யார் அது? சார் தர்மா சார். சே அவன் இல்லைப்பா. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்குன்னு சொன்னீங்க. அது யாரு? சார் தர்மா கூட இருக்கிற டீமு. சொல்லுப்பா. ஹலோ சார் பேர் தெரில சார். நான் வேணா விசாரிச்சு சொல்லுவா சார். சரி ஓகே. எனக்கு ஒரு வேலை பண்ணும்படி. சொல்லுங்க சார். அந்த திருட போகிற டீமில் நீ ஒரு ஆளா சார். ஐயோ சார், என்னால் முடியாது சார். எனக்கு பயமாக இருக்கு. தம்பி, உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். இது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் சார். இல்லை சார். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை? சரி சார், நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறேன் சார். வேலையை அங்கே பாரு, விசுவாசத்தை இங்கே காட்டு. கண்டிப்பாக சார். நான் என்ன நினைத்தேனோ அதையே பேசிவிட்டான் அழகப்பா. டேய், உன் போக்கு எனக்கு சுத்தமாக புரியலடா. உனக்காவது புரிஞ்சா சரி. ஆமாம், அந்த கோல்டு டீலர் சொன்னீங்க, அவன் பேர் என்ன? இப்போ அது எதுக்கு உனக்கு? பேரை சொல்லு. மூர்த்தி. மூர்த்தி. டேய் சும்மா இருற. பழசையெல்லாம் கிளப்பி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. என்னவா? ஒன்றும் இல்லடா, விட்றா. விடா. பின்னையே 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே? என்கிட்டயே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. டேய், அவ ஒன்றும் பெருசாக சொல்லலடா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல. உன் காதல மட்டும் வந்து விஷயத்த சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? டேய் அர்ஜுன், டேய் எங்கடா போற? டேய் அவனை பத்தியா தெரியல. அவன் இருக்கும்போது காதல வந்து கொட்டு. சும்மா 3 டீ கொடுங்கண்ணே. சரி மச்சான், வரோம். வரோம் வை. நம்ம 2 பேர் மட்டும் வர சொல்கிறோம். எங்கே? ஐரா, மூர்த்தி நம்பர் கொடு. இப்போ எதுக்கு அவன் நம்பரை கேட்குற? கொடுக்க முடியுமா முடியாதா? நான் என்ன காரணம் இல்லாம கேட்குறேன்? டேய் போனை கொடுறா. 9717021507. நான் பிரதர் சொல்கிறது பிரச்சனையாக தானே. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, யாரு? பேர் சொன்னா தெரியாதுங்கண்ணா. நான் அன்னைக்கு ஹோட்டல் உங்கள் பொருளை தூக்குனது நான் தானா? ஒரு நிமிஷம் பிரதர். என் பொருளை கை வச்சுட்டு டேய். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். டேய், நான் தைரியம் இருந்தால் எனக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். உங்க கோ எனக்கு புரியுதுண்ணா. ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுண்ணா. தூக்குனது உன் பொருள்னு எனக்கு தெரியாதுண்ணா. அதில் தங்க இருந்தது கூட எனக்கு தெரியாதுண்ணா. சத்தியமா ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டு உன் பொருளை கை வச்சனா. எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் யாரா உனக்கு கொடுத்தது?
அது மாதவையர்னு ஒருத்தர் தானே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. எவனா இருந்தாலும் சரி உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன்டா நான். அதானா ஒரு ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணா அதில். என்னது? இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதவயர்லேருந்து கூட சேர்ந்து பொருளை தூக்கின என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் ஏமாற்றி போயிட்டானா என் கூட வேலை செஞ்ச பையன். டேய் என்னடா சொல்ற? அண்ணா என்ன நம்புண்ணா, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுண்ணா. ஓம் பொருள் தெரிஞ்சு நான் ஏன் நான் கை வைக்க போறேன்? இல்லை இப்போ உனக்கு ஃபோன் பண்ணி ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன் சொல்லலாம். அண்ணா என்ன நம்புண்ணா. எங்களை ஏமாத்திட்டு போன பையன் பேரு தேவானா. எந்த ஏரியா பையன்டா? ஆளுங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேண்ணா. ஒரு 2 நாள் டைம் கொடுண்ணா, பொருளோட சேர்த்து அவனையும் உங்க முன்னாடி நிற்க வைக்கிறேண்ணா. ப்ளீஸ் நான் நம்பண்ணா. அவனை கூட்டுறது இருக்கட்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ என்ன வந்து பார்க்குற. 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி எங்கே வருதுன்னு சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக வர. சரிண்ணா. வேடா. தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. டேய் ஏன்டா வாலண்டியர் போய் ஊரில் இருக்க அப்பெல்லாம் கேட்டு வாங்கி சொல்லிக்கிற? எதிர அவன்கிட்ட போய் இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஐயரும் தேவன் ஏன்டா போட்டுக்கிட்ட? ஏய் அழகப்பனோட ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுது, அதுக்கு தான். டேய் எங்ககிட்ட விளையாட்டா பேசிட்டு அங்கேடா சீரியஸா பேசுற? ஆளு ஊரு பேர் எல்லாத்தையும் புட்டு வைக்கிற. இங்க பாரு, அவனை எப்படி சுத்தல தான் விட போற? அப்ப இல்லாத பேரை சொல்ல வேண்டியதானே? உமாட்ல எங்க பேரை போட்டு கொடுக்குற? சப்போஸ் அவன் கிராஸ் செக் பண்ணானா அவன் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அப்பதான் அவனுக்கு ஏன் பிளான் மேலே ஒரு நம்பிக்கை வரும். கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆயிர, ஆனால் வேற வழி இல்லை. அவனுக்கு என் பிளான் மேலே நம்பிக்கை வரும்னா நீ இல்லை தேவை இல்லை, வேற யாராக இருந்தாலும் பலி கொடுத்து தான் ஆகணும். தம்பி போலாமா? எங்க யார் நீங்க? ஏன் சொன்னாதான் வருவியா? சார் சார் இவன் தான் பைக் திருண்ணா. சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சார் சார் சொல்றா. டேய் அடிபட்டே சாகாத. ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணனா சின்ன பெட்டி கேஸரை விட்டுருவேன். என்னடா சக்தினா, இன்னும் 5 நிமிஷத்தில் வாயை திறக்கல, இருக்கிற எல்லா சீட்டிங் கேஸையும் இவன் பேரில் போடுங்க. பாயா உள்ளே கிடந்து சாகட்டும். சார் சொல்லுங்கள் சார். 2-3 தடவை கூப்பிட்டுருந்தீங்க சார். ஒரு சீட்டிங் கேஸில் ஒருத்தனை அடித்து விசாரிச்சதுல ஏதோ பெருசாக வளர்றான் சார். அடிச்சிங்க சார்? அவனை ரூம் கூப்பிட்டாங்க, கூட வாங்க. ஆமாம் என்ன வளர்னா? இல்லை சார், நகைக்கடையில் கைவிக்கு போகிறதா சொல்கிறான் சார். நம்ம சத்யா ஜுவல்லரியில். சார் என்ன சார் இது? முதல்ல சட்டை கொடுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. பாய் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தாரு. கூப்பிட்டு போங்க பாய். சார் ப்ளீஸ் சார், எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார். சார் நாங்கள் என்ன பண்ணோன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சார் சொல்லுவார். பாய் கூப்பிட்டு போங்க. வாப்பா. டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார் வாங்கிட்டேன் சார். அவனை அனுப்பிச்சிருங்க. டவுட் வராமல் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். எதாக இருந்தாலும் நிதானமாக டீல் பண்ணுங்கள் சார். போங்க சார். சார் எதுக்கும் அந்த சத்யா ஜுவல்லரி ஒரு அலர்ட் பண்ணிடலாமா சார்? இல்லை சார், ஒரு சேஃப்டிக்கு தான். ஒன்று பண்ணுங்கள், அப்படியே மீடியாவுக்கும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, விளங்கிடும் சார். பின் என்ன சார், அந்த நகைக்கடை ஸ்டாஃப் மாதிரி பேசுகிறீங்க, போலீஸ்கார மாதிரி பேசுங்க சார். அவன் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா? இல்லை சார். பின்ன அப்படியே கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லி நம்மளை தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் சார். போங்க. இல்லை சார், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். எனக்கு என்னமோ சீரியஸாக படுது சார். அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஐர சத்யா ஜுவல்லரி பற்றி நீங்கள் சொன்ன டீட்டெயில் தான், ஆனால் வேற பிளான். நாளைக்கு ராத்திரி கடைக்கு எதிர பிளாட்ஃபார்ம் அங்கே ட்ரில் போட வருவாங்க.